ஜெனசிஸ் சாப்டர் 11. இந்த 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம், த டவர் ஆஃப் பாபெல், அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வானத்தை எட்டும் அளவு கட்டப்பட்ட சிகரமுள்ள கோபுரம், பேருண்டாக கட்டப்பட்ட கோபுரம். A tower with a peak built to reach the sky, a tower built to be famous. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4-6 வரை குறிப்பிடுகிறது. நாம் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இந்த கோபுரம் கட்டப்பட்டதற்கான நோக்கம், அதில் வாழ்கிறதான மக்கள் நகரத்தில் ஒன்றாய் குடியிருக்கவும் ஒரே பாஷையிலே பேசி ஒற்றுமையாய் வாழ்வதற்குமான நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கோபுரம். நாளடைவில் இந்த கோபுரம் கட்டி உயர்ந்த சிகரமாய் வந்தவுடன் இந்த ஜனங்களுக்குள்ளே நான் என்றும் பெருமையான எண்ணம் மேலோங்கிற்று. இப்போது என்ன சொல்கிறாங்க? தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். அகந்தைக்கு முன்னானது அழிவு, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. வாழ்வின் பல நிலைகளில் உயர்த்தப்படும்போது எளிமையானவர்களை நோக்கி பார்க்க வேண்டிய நாம், ஒற்றுமையை வலிமைப்படுத்த வேண்டிய நாம், நான் என்றும் அகந்தையால் என்னால் எது வேண்டும் என்றாலும் செய்து முடிக்க முடியும் என்று, என்னுடைய பெயர் எல்லா இடத்திலும் வர வேண்டும் என்றும், நான் தான் எல்லாரிலும் சிறந்தவன், பணம் படைத்தவன், உயர்ந்த பதவியில் இருப்பவன், அதிக தாளந்து படைத்தவன், ஆவிக்குரிய நிலையில் அதிக அனுபவம் உள்ளவன் என்று மற்றவர்களை அற்பமாக எண்ணும்போது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் தாறுமாறாக்குவார் என்பதை இந்த சிகரமுள்ள கோபுரம் கற்றுத்தருகிறது. அடுத்ததாக, பாஷையை தாறுமாறாக்க பண்ணினதும் ஜனங்களை பூமியெங்கும் சிதறடிக்க பண்ணினதுமான கோபுரம். The tower that confused the language and scattered the people across the earth. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7-11 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. நம்முடைய கர்த்தர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், அதே நேரம் அவர் தாறுமாறாக்குகிறவருமான கர்த்தர் என்பதை நகரம் கட்டப்பட்டது தடைப்பட்டதும் ஜனங்கள் பூமியெங்கும் சிதறடிக்கப்பட்டதுமான காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்மையான காரியங்களை பேசுவதற்காகவும் நன்மையான காரியங்களை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய பேச்சிலே ஆணவம், பேச்சிலே பெருமையான பேச்சு இருந்தபடியால் கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார். ஆனபடினாலே இனிமையான பேச்சும் கனிவான பேச்சும் வாழ்க்கையில் நடைமுறையாக்கி கர்த்தருக்கு மகிமை சேர்ப்போம். ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் பாபேல் கோபுரத்தை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. நாங்களும் எங்களுக்கு தந்த கடமைகளிலே கர்த்தர் எங்களை உயர்த்தும் போது நன்மையான காரியங்களை செய்வதற்கு அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி புரியுங்க. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.